காலை வேளையிலே தேவன் நம் மத்தியில் எழுந்தருளி இருக்கிறதுக்காய் நான் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த வருடத்தின் கடைசி வாரத்தை காண செய்த தேவனை நாம் ஸ்தோத்தரிக்கலாம். நாம் அந்த ஒரு நன்றியுள்ள இருதயத்தோடு இந்த காலை வேளையிலே வந்திருக்கிறோம். நாம் ஏதோ எதேச்சையாக அவருடைய சமூகத்துக்கு வந்தவர்கள் அல்ல, தேவனுடைய முன்குறிப்பினால் தேவன் நம்மை கொண்டு வந்திருக்கிறார். இந்த காலை வேளையிலே அவருடைய சமூகம் நம் மத்தியிலே எழுந்தருளி பெரிய காரியங்களை செய்ய போவதற்காய் நான் இன்னும் ஒரு முறை தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். ஆதியாகமம் 32 அதிகாரம் 22 முதல் 32 உள்ள பகுதி, 32 வசனம் வரைக்கும் உள்ள பகுதிகளை நாம் நன்றாகவே அறிந்திருக்கிறோம். அதன் 28 வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். ஆதியாகமம் 32 அதிகாரம் 28 வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். அப்பொழுது அவர், உன் பேர் இனி யாக்கோபு எனப்படாமல் இஸ்ரவேல் எனப்படும், தேவனோடும் மனிதரோடும் போராடி மேற்கொண்டாயே என்றார். உன் பேர் இனி யாக்கோபு எனப்படாமல் இஸ்ரவேல் எனப்படும், நீ தேவனோடும் மனிதரோடும் போராடி மேற்கொண்டாயே என்றார். யாக்கோபுடைய ஜீவியம் நம்மில் பல பேருக்கு அத்துப்படியான ஒரு வாழ்க்கை தான் யாக்கோபுடைய வாழ்க்கை. ஆனால் யாக்கோபுடைய வாழ்க்கையின் மிக போராட்டமான ஒரு பகுதியை தான் நாம் இப்பொழுது வாசிக்க கேட்டோம். அவன் தன் தாயும் தகப்பனால் ஆசீர்வதிக்கப்பட்டு அவன் லாபானுடைய வீட்டுக்கு அனுப்பப்பட்ட இடத்திலே அவன் போய் சேர்ந்து அங்கு ஒரு ஜீவியத்தை துவங்கினான் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். அவனுடைய ஜீவியத்தின் பாதையிலே தேவன் அவனோடு இருக்கும்படியான கிருபையை அவன் பெற்றுக்கொண்டான். அவன் வீட்டை விட்டு போன இடத்திலேயே அவன் தேவனை அவன் சந்தித்த இடங்களிலே அவன் தேவனோடு சில பொருத்தனைகளை பண்ணினான். நான் என் மாமன் வீட்டுக்கு போய் நான் சுகபத்திரமாய் திரும்பி என் தகப்பனுடைய வீட்டுக்கு வருவேனானால் நீர் என்னுடைய தேவனாய் இருப்பீர் என்று அவரோடு சில பொருத்தனைகளை அவர் செய்தார் என்று நாம் அறிந்திருக்கிறோம். இந்த யாக்கோபுடைய வாழ்க்கை என்பது அவனுடைய முந்தின வாழ்க்கையும் அவனுடைய பிந்தின வாழ்க்கையும் அறியும்படியாக நாம் இந்த நாளிலே இருக்கிறோம். அவனுடைய முந்தின வாழ்க்கை என்பது எழுத்தின்படியான அவனுடைய சுபாவங்கள் நிறைந்த ஒரு வாழ்க்கையாக இருக்கிறது. எழுத்தின்படி பலவிதமான மாற்றங்கள், அவனுடைய பலவிதமான எதிர்மறையான சுபாவங்கள் அவனுடைய வாழ்க்கையில இருந்தது. அவனுடைய பேரு எத்தன்தானே என்று ஏசா அவனை குறித்து சொல்லுகிறான். அவன் யாக்கோபு என்பது சரிதான், அவன் என்னை ஏமாற்றினான் என்றெல்லாம் ஏசா சொன்னான். இது யாக்கோபுடைய சுபாவத்தின்படியான பகுதியாக இருக்கிறது. அதனால்தான் என்னாகமத்திலே வேதம் சொல்லுகிறது, யாக்கோபே உன் கூடாரங்களும் இஸ்ரவேலே உன் வாசஸ்தலங்களும். யாக்கோபு என்ற கூடாரம் என்பது, இந்த கூடாரம் என்பது எழுத்துக்குரிய பூமிக்குரிய அவனுடைய பகுதியாக இருக்கிறது. நம் ஒவ்வொருவருக்கும் எழுத்துக்குரிய பகுதி இருக்கிறது, ஆவிக்குரிய பகுதி இருக்கிறது. ஆனால் நாம் ரட்சிக்கப்பட்ட இடத்திலே நம்முடைய எழுத்துக்குரிய பகுதியில் இருக்கக்கூடிய மாற்றங்களை ஆவிக்குரிய பகுதிக்கு ஏற்றாற்போல் மாற்றிக்கொள்ளக்கூடிய இடத்தில் தான் தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். அது புறத்தோற்றத்தின் மாற்றம் அல்ல. பலவிதமான மாற்றங்களுக்கு நம்ம பிரயாசப்படுறோம் இல்லையா? நம்மளுடைய அவுட்டர் லுக்கை மாற்றுறதுக்காக நம்ம பல பிரயாசங்கள் படுகிறோம். நம்முடைய வாழ்க்கையிலே வெளிப்படையான பல மாற்றங்களை செய்கிறோம். அதுக்காக டயட் இருக்கிறாங்க. கொடும் பசியாக இருந்து தன்னை உருக்கி அழகுபடுத்திக் கொள்ளக்கூடியவர்களும் இந்த பூமியிலே இருக்கிறார்கள். கடுமையாக புசித்து தங்கள் சரீரத்தை மேம்படுத்தும்படியான பிரயாசத்திலும் பலர் இருக்கிறாங்க. இப்படி பலவிதமான மாற்றங்களை மனிதன் செய்கிறான். அவன் கால சூழ்நிலைகளை, அவன் வாழ்வியல் மாற்றங்களை, அவனுடைய சரீரத்தின் மாற்றங்களை எல்லாம் செய்யக்கூடிய இடத்துல மிகவும் பிரயாசப்படுகிறான் மனிதன் இல்லையா? ஆனால் ஆவிக்குரிய ரீதியிலே நம்முடைய வாழ்க்கையிலே எப்படிப்பட்ட மாற்றங்களை செய்வதற்கு நாம் பிரயாசப்படுகிறோம் என்பதுதான் தேவனுடைய பக்கத்திலிருந்து பார்க்கிறேன். நாம் கவலைப்படுகிறதுனாலேயோ நாம் பிரயாசப்படுகிறதுனாலேயோ நம்முடைய சரீரத்திலோ நம்முடைய வாழ்க்கையிலோ நாம் பெரிய வித்தியாசத்தை கொண்டு வர முடியாது என்பது வேதம் நமக்கு வெளிப்படையாக சொல்லக்கூடியதாக இருக்கிறது என்பதை நாம் தெரிந்து கொள்கிறோம். புறத்தோட்டத்தின் மாற்றங்களை நாம் செய்தால் சரி, மற்றவர்கள் இருக்கும்போது நம்முடைய சுபாவ மாற்றங்களை செய்கிறோம். ஆனால் நாம் தனிப்பட்ட ரீதியிலே நாம் எப்படி இருக்கிறோம் என்பதுதான் மெய்யான மாற்றமாக இருக்கிறது. ஏனென்றால் நம்முடைய தேவன் இருதயத்தை சோதித்து அறியக்கூடிய தேவனாக இருக்கிறார். மனிதன் முகத்தை பார்க்கிறான், நீங்கள் 1000 மாற்றங்களை காட்டலாம். ஆனால் தேவன் நம்முடைய இருதயத்தை பார்க்கக்கூடிய இடத்திலே இருக்கிறார். நம்முடைய கிறிஸ்தவ ஜீவியம் என்பது ஒரு மெய்யான மாற்றத்துக்குரிய ஜீவியத்தை தான் தேவன் எதிர்பார்க்கிறார். நம்முடைய சுபாவங்களிலே, நம்முடைய ஜீவியத்தின் எல்லா பக்கங்களிலும் ஒரு பரிசுத்த ஜீவியம்,
ஒரு குற்றமற்ற ஜீவியம், ஒரு கண்டிக்கப்படாத ஜீவியத்துக்கு தான் தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். கொலோசியர் 1 அதிகாரத்தின் 20-21 வசனங்களிலே எதற்காக நம்மை அழைத்திருக்கிறார்? முன்னே நாம் எப்படி இருந்தோம் என்று சொல்லுகிறார். முன்னே நாம் மனதிலே துர்க்கிரையினால் சத்துருக்களாக இருந்தோம். நாம் அந்நியராக இருந்தோம், மனதிலே துர்க்கிரையினால் சத்துருக்களாக இருந்தோம் என்ற இடத்தில் தேவன் இயேசு கிறிஸ்துவை நமக்காக கொடுத்ததினாலே, அவருடைய மரணத்தினாலே நாம் அவரோடு ஒப்புரவாக்கப்பட்டிருக்கிறோம். 21 வசனத்திலே நீங்கள் கேட்ட சுவிசேஷத்தின் நம்பிக்கையை விட்டு அசையாமல் சிரமாய் உறுதியாய் விசுவாசத்தில் நிலைத்திருந்தால் அப்படி ஆகும். எப்படி ஆகும்? முந்தின வசனத்தில் சொல்லப்பட்ட பரிசுத்த ஜீவியம், குற்றமற்ற ஜீவியம், கண்டிக்கப்படாத ஜீவியம் வந்து 20 வசனத்தில் அந்த குற்றமற்ற ஜீவியத்தை நாம் அடைந்து கொள்ள வேண்டும் என்பது அவர் நமக்கு வைத்ததாக இருக்கிறது. கொலோசியர் 1 அதிகாரத்தில் இதை சொல்லும் பொழுது தம்முடைய மாம்ச சரீரத்தில் பட்ட மரணத்தினாலே இதை செய்திருக்கிறார் என்று சொல்லுகிறார். இதில் 20 வசனம் 1 அதிகாரம் 20 வசனத்திலே தம்முடைய மாம்ச சரீரத்திலே பட்ட மரணத்தினாலே ஒப்புரவாக்கி இருக்கிறார் என்பது நம்முடைய கூடாரத்திலிருந்து நாம் வாசஸ்தலமாக மாறுகிறதாக இருக்கிறது. யாக்கோபுடைய வாழ்க்கையிலே யாக்கோபின் கூடாரம் தேவனுடைய வாசஸ்தலமாக மாற்றப்படுகிறது. நம்முடைய வாழ்க்கையில 2 கொரிந்தியர் 5 அதிகாரத்தில் சொல்றாரு, பூமிக்குரிய கூடாரமாகிய இந்த வீடு அழிந்து போனாலும் தேவனால் கட்டப்பட்ட கைவேலை அல்லாத நித்திய வாசஸ்தலம் நமக்கு உண்டு என்ற தைரியத்தை பவுல் அப்போஸ்தலன் அங்கே அறிக்கை செய்கிறார். இதுதான் நம்முடைய ஜீவியத்தின் மாறுதல். அங்கே வெளிப்படுத்தின விசேஷம் 22 அதிகாரம் 21 வசனம் என்று நினைக்கிறேன். அவர் நமக்கு ஆலயமாகவும் நாம் அவருடைய வாசஸ்தலமாகவும் இருக்கிறோம். பாட்டுக்காரன் ஒரு மலையாள பாட்டில் அழகா சொல்றார், நீர் எனக்கு ஆலயம், நான் நின்றே வாசஸ்தலம். நீர் எனக்கு ஆலயம், நான் நின்றே வாசஸ்தலம். இப்பொழுது தேவன் வாசம் செய்யக்கூடிய வாசஸ்தலமாக நாம் மாற வேண்டும். அப்ப தேவனுக்கு எதிர்மறையான காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே இருக்குமானால், சுபாவத்திலே, வாழ்க்கையிலே, ஜீவியத்தின் பாதையிலே தேவனுக்கு எதிர்மறையான காரியங்கள் நம்முடைய ஜீவியத்திலே காணப்படுமானால் தேவன் நமக்குள்ளே வாசம் செய்வது என்பது அங்கே கூடாத காரியமாக போய்விடுகிறது. இந்த யாக்கோபுடைய வாழ்க்கையிலே அவனை ஒரு வாசஸ்தலமாக மாற்றக்கூடிய வழியிலே தேவன் இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையின் பாதையிலே பிரச்சனைகள், சோதனைகள், போராட்டங்கள் ஏன் வருகிறது? தேவன் நம்மை உருவாக்கும்படியாக விரும்புகிறார். அதனால தான் இல்லையா? கணவன் மனைவி என்ற இடத்துல அநேகர் இன்றைக்கு மனைவிகளுடைய ஜெபம் என்ன? என் கணவனை எப்படியாவது கடவுள் மாற்றணும். கணவன்மாருடைய ஜெபம் என்ன? எப்படியாவது என் மனைவியை தேவன் மாற்ற வேண்டும். இங்கே யாக்கோபுடைய வாழ்க்கையில இந்த சம்பவம் நாம் வாசித்தோமே, இதுல யாக்கோபு போராடக்கூடிய போராட்டத்தின் ஜெபம் என்ன? ஏசா எனக்கு எதிராக வருகிறார், ஏசாவின் இருதயம் மாற்றப்பட வேண்டும். ஆனால் இங்கே மாற்றப்பட வேண்டியது யார் என்று தேவன் சொல்லுகிறார். ஏசா அல்ல, இங்கே யாக்கோபு தான் மாற்றப்படுகிறது. கணவன் அல்ல, மனைவி தான் மெய்யாக தன்னை மாற்ற வேண்டும். மனைவி அல்ல, கணவன் தான் தன்னை மெய்யாக மாற்ற வேண்டும். ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் நாம் மற்றவர்களை மாற்றும்படியான ஜெபங்களை ஏறெடுக்கிறோம். நம்மை மாற்றும்படியான பிரயாசங்கள் தான் மெய்யாகவே தேவைப்படுகிறது. நம்முடைய சுபாவத்தில் ஒரு மாறுதல் உண்டாகுமானால் நமக்கு எதிர் வரக்கூடியவர்களுடைய, நம்மோடு வாழக்கூடியவர்களுடைய, நம்மை சுற்றி இருக்கிறவர்களுடைய வாழ்க்கையிலும் மாற்றங்கள் உண்டாகும் என்பதாக இருக்கிறது. இந்த யாக்கோபுடைய வாழ்க்கையின் போராட்டம் என்பது, இந்த போராட்டத்தை தேவன் தான் அனுமதிக்கிறார். அவனுடைய வாழ்க்கையின் எல்லா வழிகளிலும் அவன் போராடி தான் ஜெயிக்கக்கூடியவனாக அவன் இருக்கிறான். லாபானின் வீட்டிலும் அவனுக்கு போராட்டங்கள் இருந்தன. அங்கு அவன் திருமணம் காரியங்களிலும் போராட்டங்கள் இருந்தன. அதற்கு பின்பும் கூட அவனுடைய சம்பளத்தை அவர் 10 முறை மாற்றுகிறார். அங்கும் தேவன் தான் அவனை அங்கே வழி நடத்துகிறதாக இருக்கிறது. அதையெல்லாம் நாம் அறிந்திருக்கிறோம், படித்திருக்கிறோம். இப்பொழுது 11வது மகனாகிய யோசேப்பு பிறந்த இடத்திலே அவன் விடுதலையாக்கப்பட்டு வருகிறான். இஸ்ரவேலுடைய கெமெட்ரியா 11 ஏற்கனவே நமக்கு தெரியும். இஸ்ரவேலுடைய கெமெட்ரியா 11 இல்லையா? மணவாட்டியின் கெமெட்ரியா 11 தான். இஸ்ரேல் இஸ் an bride. The 11 stands for bride and also bridegroom. 11 என்பது அங்கே 2 பேருக்கும் நிற்கிறதாக இருக்கிறது. மணவாட்டிக்கும் 11, மணவாளனுக்கும் 11. 11வது மகனாகி யோசேப்பு பிறந்த உடனே அவள் விடுதலையாக்கி வருகிறார்கள். விடுதலையாகி வரக்கூடிய இடத்திலும் அங்கே போராட்டம் தான் இருக்கிறது. அவன் பெத்தேல் தொடங்கி பெனியேல் வரைக்கும்
அவனுடைய போராட்டம் ஏல் பெத்தேலாக மாறும் வரைக்கும் இருக்கிறது. பெத்தேல் என்பது, பேத் என்பது வீடு, ஏல் என்பது தேவன். தேவனுடைய வீடு என்று ஆரம்பித்தவன் தேவனே வீடாக, வீட்டிற்கு தேவனாக இருக்கிறார் என்று ஏல் பெத்தேலிலே வந்து முடிவடைகிறான். அதற்கு முன்பாக இங்கே பெனியேலிலே அவருடைய முகத்தை காண்கிறான். பெனே என்பது முகம். தேவனுடைய முகத்தை கண்டான் என்ற இடத்தில்தான் அவனுடைய ஜீவியம் மாற்றப்படுகிறது. என்கவுண்டர் வித் காட் ஃபேஸ் டு ஃபேஸ். அவன் தேவனோடு முகமுகமாய் என்ற இடத்தில்தான் அவனுடைய ஜீவியம் மாற்றப்படுகிறது. நம்முடைய வாழ்க்கையிலே நாம் தேவனோடு இருக்கக்கூடிய உறவில் தான், நமக்கு தேவனோடு உள்ள உறவின் அடிப்படையில் தான் நம்முடைய ஜீவியம் மாறுகிறதாக இருக்கிறது என்பதை நாம் தெரிந்து. இந்த வாழ்க்கையின் போராட்டங்கள் ஏன் அனுமதிக்கப்படுகிறது? பேதுரு அப்போஸ்தலன் சொல்லுகிறார், அழிந்து போகிற பொன்னே சோதிக்கப்படுமானால் உங்களுடைய விசுவாசம் சோதிக்கப்படுவது நிச்சயம். நம்முடைய விசுவாசம் ஏன் சோதிக்கப்படுகிறது? அந்த விசுவாசம் அங்கே உறுதிப்படும்படியாக தான் சோதிக்கப்படுகிறது. யோபு பரிசுத்தவான் சொல்லுகிறார், நீர் என்னை சோதித்த பின்பு நான் பொன்னாக விளங்குவேன். நம்முடைய வாழ்க்கையின் போராட்டங்களை தேவன் தான் துவக்கி வைக்கிறார். இந்த போராட்டங்கள் இல்லை, ஆசீர்வாதங்கள் மட்டும் வருகிறது என்று சொல்லக்கூடியவர்களுடைய வாழ்க்கையிலே, தேவனுடைய உறவிலே அவர்கள் வலுப்பெறவில்லை என்பது பல சூழ்நிலைகளிலே வெளியாகிறதாக இருக்கிறது. எத்தனையோ பேர் ஆசீர்வாதத்தை பேசினவர்கள் இன்றைக்கு பின்மாற்றத்துக்குள்ளாக போய்விட்டார்கள் என்பது வெளியரங்கமாக இருக்கிறது. நம்முடைய சோதனைகள் தான் தேவனை நோக்கி நம்மை நெருக்கக்கூடியதாக இருக்கிறது. எனக்கு அன்பான ஒரு போதகர் சொன்ன கதை எனக்கு இப்பொழுது ஞாபகம் வருகிறது. ஒரு கட்டட வேலை நடந்துட்டு இருந்தது. கட்டட வேலையின் 3வது தளத்திலே அந்த கட்டடத்தை உடைய பொறியாளர் நின்றிருக்கிறார். அவர் கீழே இருக்கக்கூடிய வேலைக்காரனை கூப்பிட்டு கொண்டு இருக்கிறார். கீழே வேலை செய்கிற நபரை கூப்பிடுகிறார். எவ்வளவோ சத்தமிட்டு கூப்பிட்டார், அவன் திரும்பியே பார்க்கவில்லை. என்ன செய்யலாம் என்று யோசித்து தன்னுடைய பாக்கெட்ல இருந்த ஒரு காயினை எடுத்து மேல இருந்து போடுறார். அந்த காயின் கீழே விழுந்த உடனே அந்த வேலைக்காரன் அந்த காயினை பார்த்து எடுத்து பாக்கெட்ல போட்டுட்டு திரும்ப வேலையை தொடர்றார். மேலேயே பார்க்கல. திரும்பவும் கூப்பிட்டு பார்க்கிறாரு, அவன் திரும்புவதாக இல்லை. இப்பொழுது ஒரு கல்லை எடுத்து போட்டார். கல் தன் தலையில் விழுந்த மாத்திரத்தில் அவன் திரும்பி, யாரு கல்லை போட்டது அப்படின்னு மேல. பிரச்சனைகள் தான் பெரும்பாலும் நம்மை தேவனிடத்தில் திருப்புகிறதாக இருக்கிறது. ஆசீர்வாதங்களை நாம் பெறும் பொழுது நாம் தேவனை திரும்பி பார்க்கிறதில்லை. எத்தனை ஆசீர்வாதமான சந்தர்ப்பத்திலே, மகிழ்ச்சியான சந்தர்ப்பத்திலே நாம் தேவனை உண்மையாக ஸ்தோத்தரித்து நன்றி செலுத்தி சமயத்தை ஒதுக்கி இருப்போம். யோசித்து பாருங்களேன், இருக்குதா அப்படி சந்தர்ப்பங்கள்? இருக்கும். மேபி 1 or 2 praises ஸ்தோத்திரம் சொல்லிட்டு கடந்து போயிடுவோம். ஆனால் போராட்டம் வரும்பொழுது மணிக்கணக்காக அவரோட போராடி ஜெபிக்கக்கூடிய, அவருடைய வேதத்தை தியானிக்கக்கூடிய காரியங்கள் வருது. இது மனித இயல்பு. நான் உங்களை மாத்திரம் சொல்லவில்லை, இது ஒரு மனித இயல்பு. நம்முடைய ஆசீர்வாதங்களை நாம் பெறும் பொழுது பெரும்பாலும் தேவனை சுலபமாக கடந்து போய் விடுகிறோம். ஆனால் நம்முடைய போராட்டத்தின் நேரத்தில் நாம் அவரை பிடித்து கொண்டு போராடுகிறோம். இங்கே அப்படி ஒரு போராட்டத்தில் தான் யாக்கோபு இருக்கிறார். இந்த 22ஆம் வசனம் துவங்கி நீங்கள் வாசித்தால் அங்கே யாப்போக்கை எல்லோரையும் கடக்க பண்ணி அவர்களை எல்லாம் ஒரு பக்கத்தில் வைத்து விட்டு அப்படிதான் ஆரம்பிக்குது. தன்னுடைய 2 மனைவிகளையும் வேலைக்காரிகளையும் தன்னுடைய 11 குமாரரையும் இல்லையா கொண்டு போய், ஒரு குமாரத்தையும் இருக்கிறாங்க, கொண்டு போய் வைத்து விட்டு இவர் தனித்து தேவனோடு போராடக்கூடிய இடத்துக்கு வருகிறார். நாம் தனித்து தேவனோடு இருக்கக்கூடிய உறவுதான் நம்மை அசையாமல் இருக்க செய்கிறது. நாம் அசைவுறாது இருப்பது என்பது நம்முடைய வேரை பற்றினதாக இருக்கிறது. ஒரு மரம் ஏன் அசைந்து விடுகிறது? அதன் வேர் பற்றாவிட்டால். வேர் என்பது உறவு. நாம் தேவனோடு உள்ள தனிப்பட்ட வாழ்க்கையின் உறவுதான் நம்மை ஸ்திரமாக வைக்கக்கூடியதாக இருக்கிறது. 119ஆம் சங்கீதம் என்பது நாம் தினமும் படிக்கலாம். அவ்வளவு முக்கியமான ஒரு சங்கீதம். நான் பரதேசியாய் சஞ்சரித்த தேசத்திலே ஒரு பிரமாணங்கள் என் கீதங்கள் ஆயின. அது இல்லாதிருந்தால் நான் மடிந்து போயிருப்பேன். நீர் நம்ப பண்ணின உம்முடைய வேதம், அந்த வேதம், அந்த வசனம் என்னுடைய பாதைக்கும் என்னுடைய கால்களுக்கும் அது தீபமும் வெளிச்சமுமாக இருக்கிறது. முழுவதும் வேதத்தை தான் பாடியிருக்கிறான் 119ஆம் சங்கீதத்திலே. 176 வசனங்கள் அதில் இருக்கிறது. 22 எபிரேய வார்த்தைகளை கொண்டு அது பிரிக்கப்பட்டிருக்கிறது. மூல பாஷையிலே அந்தந்த எழுத்தில் தான்
22 எழுத்துக்களை கொண்டு அது பிரிக்கப்பட்டிருக்கிறது. எந்த எழுத்திலே பிரிக்கப்பட்டிருக்கிறதோ அந்த எழுத்தில் தான் 8 வசனமும் இருக்கும். ஆலஃப் என்றால் ஆலஃபில் தான் 8 இருக்கும். பேத்தில் தான் 8 வசனம் இருக்கும். இப்படி தேவன் அதை வடிவமைத்திருக்கிறார். அப்ப அவருடைய பிரமாணங்களை பற்றி கொண்டு அவருடைய உறவிலே நிலைத்திருப்பது தான் என்பதை நாம் தெரிந்து. இயேசு பிறந்தார், கொண்டாடி முடித்து விட்டோம். இயேசு வளருகிறாரா? ஒரு கூட்டம் பிறந்த இயேசுவை பிடித்து கொண்டு இருக்கிறது. ஏனென்றால் அவர் கண்டிப்பது இல்லை, அவர் பேசுவதில்லை. இயேசுவை குழந்தையாகவே வைத்திருக்கலாம் என்ற ஒரு ஐடியா இருக்கு. இன்னொரு கூட்டம் மரித்த இயேசுவை சிலுவையில் காண்பித்து வைத்திருக்கிறது. ரெண்டுமே இருக்கக்கூடாது இல்லையா? அவர் இப்பொழுது வலது பாரிசத்தில் இருக்கிறார். அவர் கர்த்தராக இருக்கிறார். அவர் கண்டிக்கக்கூடிய இடத்தில் இருக்கிறார். அவர் பரிந்து பேசக்கூடிய இடத்தில் இருக்கிறார். ரெண்டு பக்கமும் அவர் இடத்தில் இருக்கிறது. இதை உணர்ந்தவர்களாக நம்முடைய ஜீவியத்திலே நாம் மாற்றங்களை கொண்டு வர வேண்டும். யாக்கோபுடைய வாழ்க்கையின் இந்த பகுதி என்பது போராட்டம் நிறைந்த பகுதி. இந்த போராட்டத்தை தேவன் தான் உருவாக்குகிறார். இந்த போராட்டத்துக்கு ஏன் யாக்கோபை அவர் ஒப்பு கொடுத்தார்? இந்த போராட்டத்தின் மூலமாக யாக்கோபு இஸ்ரவேலாக மாறக்கூடிய பிரயாசம் அங்கே இருக்கிறது. யோசேப்புடைய வாழ்க்கையை பார்த்திருக்கிறோம். இந்த போராட்டத்தினால் மாறின இஸ்ரவேலுடைய வாழ்க்கையிலிருந்து 2 காரியங்கள் வெளிப்பட்டிருக்கிறது. ஒன்று, கனிதரும் செடியாகிய யோசேப்பு, குமாரன். அங்க பென் என்பது குமாரன். ஆனால் நமக்கு தமிழ் எப்படி மொழிபெயர்த்திருக்கிறாங்க? செடி என்றுதான் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. அங்கே இன்னொரு பக்கத்திலே நீர்க்கால்களின் ஓரமாக நடப்பட்ட இலையுதிராத கனி கொடுக்கக்கூடிய விருட்சமாகிய யூதா வந்திருக்கிறார். இந்த 2 பேரும் இந்த இஸ்ரவேலில் இருந்து தான் வெளிப்பட்டிருக்கிறார்கள். இனி நீ யாக்கோப் அல்ல, இஸ்ரவேல் என்ற மாறுதலுக்கு காரணம் யாரு? அங்கே தேவன் அந்த போராட்டத்துக்குள் அவனை அனுமதித்தார். தேவன் நம் வாழ்க்கையிலே கொண்டு வரக்கூடிய போராட்டங்கள் எதற்காக வருகிறது என்பதை நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில வியாதியோ மரணமோ பிரச்சனைகளோ வரும்பொழுது ஆராயக்கூடிய தன்மை இருக்கிறதா, அல்லது ஆறுதல் அடையும்படியாக விடுதலை அடையும்படியான பிரயாசம் இருக்கிறதா என்பதை நாம் பார்க்க வேண்டும். விடுதலை அடையக்கூடிய பிரயாசமும் ஆறுதலை பெற்றுக்கொள்ளக்கூடிய பிரயாசமும் அந்த போராட்டத்தை விட்டு வெளிவரக்கூடிய பிரயாசமும் இருந்தால் நம்முடைய வாழ்க்கையிலே மீண்டும் மீண்டும் அந்த போராட்டம் வந்து கொண்டுதான் இருக்கும். அதன் முகாந்திரத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். 1 சாமுவேல் முதல் 7 அதிகாரங்களிலேயே நாம் அறிந்திருக்கிறோம். 6ஆம் அதிகாரத்திலே பெட்டி பிடிபட்டு போகிறது. அங்கே 5-6 அதிகாரங்களில் அந்த பெட்டி பிடிபட்டு போகிறது. பெலிஸ்தர் பெட்டியை பிடித்து கொண்ட போன மாத்திரத்தில் அங்கே மூல வியாதிகள் வருகிறது. தாக்கோனின் கோயிலிலே கொண்டு போய் வைக்கிறார்கள். தாக்கோன் விழுந்து விட்டான். நிமிர்த்து மீண்டும் பெட்டியை அங்கே வைக்கிறார்கள். மீண்டும் விழுந்து அவன் கையும் தலையும் விழுந்து விட்டது, உடைந்து விட்டது. அதனால்தான் இன்று வரைக்கும் அவர்கள் அந்த கோவிலின் வாசலை மிதிப்பதில்லை என்ற ஒரு நோட் அங்கே போட்டிருக்கு இல்லையா? இதுக்கப்புறம் பெட்டியை அவர்கள் திரும்பி அனுப்பக்கூடிய இடத்தில் இருக்கிறார்கள். பெட்டியை திரும்ப அனுப்பக்கூடிய இடத்திலே குற்ற நிவாரண பலிகளையும் பாவ நிவாரண பலிகளையும் வைத்துதான் அனுப்புகிறார்கள். அதற்கு முன்பாக தங்கள் வியாதியின் முகாந்திரம் என்னதென்று ஆராய்ச்சி செய்கிறார்கள். இது இயற்கையாக வந்ததா, அல்லது இஸ்ரவேலின் தேவன் நமக்கு கொண்டு வந்திருக்கிறாரா? இஸ்ரவேலின் தேவன் பயங்கரமானவர். எகிப்திலே பெரிய காரியங்களை செய்திருக்கிறார். பெரிய ராஜாக்களை முறியடித்து அவர்களை விடுதலையாக்கி கொண்டு வந்திருக்கிறார் என்ற அறிவு பெலிஸ்தியர்களுக்கு இருக்கிறது. அந்த அறிவை இஸ்ரவேலர்கள் இழந்து போனார்கள். அதனால்தான் நியாயாதிபதிகளின் காலத்தில் அவர்கள் 7 ஜாதிகளுக்கு கீழாக அவர்கள் அடிமைகளாக போனார்கள். 15 நியாயாதிபதிகளை தேவன் எழுப்பி அவர்களை விடுதலையாக்கி இருக்கிறார். மீண்டும் மீண்டும் அவர்கள் அடிமைத்தனத்துக்குள் போகிறதன் காரணம் என்ன? தங்கள் தேவனை பற்றிய அறிவு இல்லை. தங்கள் ஜீவியத்தில் வரக்கூடிய பிரச்சனைகளின் முகாந்தரத்தை பற்றின ஆராய்ச்சி அவர்களுக்கு இல்லை. ஆனால் புறஜாதிகளாக எண்ணப்பட்ட இந்த பெலிஸ்தியர்கள் தங்கள் ஜீவியத்தில் வந்த பிரச்சனைக்கான முகாந்தரத்தை அறியும்படியாக அந்த பெட்டியை புதுவண்டில் செய்து ஒரு கறவை மாட்டை கட்டி அந்த மாட்டின் கன்றுக்குட்டிகளை கட்டி வைத்து விட்டு மாட்டை வண்டிலே கட்டி அனுப்புகிறார்கள். இது யூதாவின் எல்லைக்கு போகுமானால் இது இஸ்ரவேலின் தேவனால் வந்தது என்பதை அறியும்படிக்கான முகாந்தரத்தை அவர்கள் அறிந்து கொள்ளும்படியான ஆராய்ச்சி அவர் வாழ்க்கையில் இருக்கிறது. இன்றைய கிறிஸ்தவம் எப்படி சொல்லுகிறது? உங்கள் பிரச்சனையா, உங்களுக்கு போராட்டமா, உங்களுக்கு வியாதியா, வாங்க இயேசு விடுதலை ஆக்கி விடுவார். இயேசு விடுதலை ஆக்கி விடுவார். மீண்டும் பிரச்சனை உங்களை சேர்ந்துதான் வரும்.
அதன் முகாந்திரத்தை நீங்கள் அறியாவிட்டால், அதன் வேரை நீங்கள் அறியாவிட்டால், அதன் காரியத்தை நீங்கள் சரி செய்யாவிட்டால் மீண்டும் மீண்டும் அதை எதிர்கொள்ளக்கூடிய விதத்தில் தான் நம்முடைய வாழ்க்கை இருக்கும். அப்ப நாம் என்ன செய்ய வேண்டும்? நம்முடைய ஜீவியத்தில் பிரச்சனைகள், வியாதிகள், போராட்டங்கள் வரும்பொழுது அதன் முகாந்திரத்தை ஆராய்ச்சி செய்யக்கூடிய இடத்திலே 2 கண்ணாடிகளை இந்த வருடத்தின் கடைசியிலே நான் உங்களுக்கு கொடுக்கும்படியாக விரும்புகிறேன். 2 கண்ணாடி, 2 மிரர்ஸ். நமக்கு ஏற்கனவே தெரிந்திருக்கிறபடி யாக்கோபு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரத்தின் 20ஆம் வசனத்துக்கு பின் இருக்கக்கூடிய வேத வசனமாகிய கண்ணாடியிலே தினமும் உங்களை பார்த்து நீங்கள் சரி செய்து கொள்ள வேண்டும். நான் எப்பொழுதும் பிள்ளைகளுக்கு சொல்வதுண்டு, வேதம் வாசித்தாயா என்று கேட்டால் வாசித்தேன். என்ன வாசித்தாய்? சங்கீதம், நீதிமொழிகள் அப்படின்னு சொன்னா இது 2ஐயும் வாசிச்ச வேதம் வாசிக்கிறேன் என்று சொல்லக்கூடாது. We became very traditional and we became sometimes religious. We are not becoming spiritual. நாம் ஆவிக்குரியவர்களாக மாற வேண்டும் என்பதுதான் தேவனுடைய விருப்பம். நீங்கள் மத சடங்காச்சாரத்தை செய்கிறவர்களாகவும் அதை கடைபிடிக்கிறவர்களாகவும் மாறுவதில் தேவனுக்கு எந்த விதமான விருப்பம் இல்லை. நானும் படித்தேன் என்பதற்காக வேதம் அல்ல, நான் தேவன் என்னோடு பேசுகிறார் என்பதுதான் வேதம். சாமுவேல் என்ற பிள்ளையாண்டானை எத்தனை முறை அவர் அழைத்தார்? சாமுவேலே சாமுவேலே எத்தனை முறை கூப்பிட்டார்? 4வது முறை தான் அவன் தேவன் என்பதை அடையாளப்படுத்துகிறார் இல்லையா? 4வது முறை கூடும்போது தான் அங்கு கூட கர்த்தர் என்று அவன் சொல்லவில்லை, சொல்லும் அடியேன் கேட்கிறேன் இல்லையா? கர்த்தாவே சொல்லும் என்று சொன்னாரா? சொல்லும் அடியேன் கேட்கிறேன். சாமுவேலை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது, தேவன் அவனுக்கு எல்லாவற்றையும் வெளிப்படுத்தினார் தம்முடைய வார்த்தையினாலே. வார்த்தையினாலே தேவன் உங்களுக்கு சகலத்தையும் வெளிப்படுத்த வேண்டும் என்றால் வார்த்தையாகிய வசனமாகிய கண்ணாடியிலே உங்களை தினமும் சரி செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். சுபாவ மனிதனை போல ஆவிக்குரிய மனிதன் இருக்கக்கூடாது. நாங்கள் ஆவிக்குரியவைகளோடு சம்பந்தப்படுத்தி பேசுகிறோம். ஜென்ம சுபாவம் உள்ள மனிதன் இதை விளங்கிக் கொள்ள மாட்டான். இவைகள் அவனுக்கு பைத்தியமாக தோன்றும் இல்லையா? இது அவனுக்கு ஏன் பைத்தியமாக தோன்றுகிறது? அவன் சுபாவ மனிதனாக இருக்கிறான். சுபாவ மனிதன் கண்ணாடியிலே பார்த்து தன்னை சரி செய்து கொள்வதில்லை. அவன் கண்ணாடியிலே பார்த்து தன் முகத்தை மறந்துவிட்டு மற்றவர்களுடைய குற்றங்களை சொல்லக்கூடியவனாக இருக்கிறான். It is easy to find fault on somebody. மற்றவர்களில் குற்றம் கண்டுபிடிப்பது என்பது மிகவும் சுலபமானது. உங்கள் வாழ்க்கையை நீங்கள் சொல்வீர்களானால் எங்கே நீங்கள் தவறினீர்கள், தேவ சித்தத்திலிருந்து எங்கே விழுந்தீர்கள் என்பதை நான் சுலபமாக சொல்லிவிட முடியும். எது கடினம்? என் வாழ்க்கையில் நான் அதை செய்வது மிகவும் கடினம். 19ஆம் சங்கீதத்திலே சங்கீதக்காரன் என்ன சொல்லுகிறான்? என் தன் பிள்ளைகளை உணர்கிறவன் யார்? நம் பிள்ளைகளை நாம் உணர வேண்டும். நம்முடைய ஜீவியத்தின் குறைபாடுகளை நாம் கண்டுபிடிக்க வேண்டும் இல்லையா? இயேசு என்ன சொல்லுகிறார்? உன் கண்ணில் இருக்கிற உத்தரத்தை விட்டுவிட்டு உன் சகோதரனுடைய கண்ணில் இருக்கிற தூசியை பற்றி பேசிக் கொண்டு இருக்கிறாய். அப்படிப்பட்ட வாழ்க்கை நமக்குள் இருந்தால் தேவன் நம்முடைய பட்சத்தில் இருக்க முடியாது. நம்ம சரௌண்டிங்லேயே நீங்க அவருடைய சமூகத்தை நீங்கள் உணர முடியாது. மற்றவர்களை குற்றப்படுத்துகிற நீதானே, நீ யாரானாலும் சரி என்று வார்த்தை அங்கே அழுத்த கொடுக்கிறார் பவுலப்போஸ்தலன். ரோமர் 2ஆம் அதிகாரம். நீ யாரானாலும் சரி அதே குற்றத்திலே நீ பிடிபடுவாய் என்பது நிச்சயம். ஆனால் மற்றவர்களை குற்றப்படுத்துகிறதுக்கு அல்ல, நம்மை நாம் சீர்படுத்திக் கொள்வதற்கு தான் வேதம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. போதிக்கக்கூடிய நாங்கள் இதை அஞ்சிதான் போதிக்கிறோம் என்பதை தேவ சமூகத்தில் சொல்ல நாங்கள் உண்மையுள்ளவர்களாகவும் கடமைப்பட்டவர்களாகவும் இருக்கிறோம். எங்களுடைய ஊழியம் எந்த விதத்திலும் குற்றப்படாதபடிக்கு என்று பவுலப்போஸ்தலன் சொல்லுகிறார். நாம் மனுஷருக்கு முன்பாக ஒரு இடரலற்ற வாழ்க்கை செய்ய வேண்டும், ஆனால் தேவனுக்கு முன்பாக ஒரு பரிசுத்த ஜீவியம் செய்ய வேண்டும் என்பதாக இருக்கிறது. ஒரு ஆசாரியன் அவனுடைய வஸ்திரங்களை தரிக்கும் பொழுது அவன் சணல் நூல் சல்லடத்தை போட்டு அதற்கு பின்பாக சணல் நூல் அங்கியை தரித்து அதற்கு பின்பாக கச்சையை கட்ட வேண்டும். இந்த சணல் நூல் சல்லடம் என்பது அண்டர்வேர், உள்ளான பரிசுத்தம். அது தேவனுக்கு முன்பாக நாங்கள் குற்றமற்றவர்களாக இருக்கிறோம் என்பதாக இருக்கிறது. நாங்கள் தேவனுக்கு முன்பாக குற்றமற்றவர்களாக இருக்கிறோம் என்பதுதான் எங்களை பற்றின உறுதியான சாட்சியாக இருக்கிறது.
நாங்கள் தேவனுக்கு முன்பாகவும் எல்லா மனுஷருடைய மனசாட்சிக்கு முன்பாகவும் நாங்கள் குற்றமற்றவர்களாக இருக்கிறோம் என்று சொல்லுகிறார் 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரத்தில். 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் என்பது ஊழியத்தை பற்றியது. எங்களுடைய ஊழியம் எந்த விதத்திலும் குற்றப்படாதபடிக்கு தான் நாங்கள் நடக்கிறோம் என்று 2 கொரிந்தியர் 6லும் அதை அவர் உறுதிப்படுத்துகிறார். எந்த மனிதனுக்கும் நாம் இடரல் உண்டாக்க கூடாது என்பது சணல் நூல் அங்கியாக இருக்கிறது. சணல் நூல் சல்லடத்தை தரித்தது என்பது தேவனுக்கு முன்பாக பரிசுத்த வாழ்க்கை. சணல் நூல் அங்கியை தரித்திருப்பது என்பது மனுஷருக்கு முன்பாக இடரலற்ற வாழ்க்கை. இந்த பரிசுத்த வாழ்க்கையும் இந்த இடரலற்ற வாழ்க்கையும் உறுதியாக இருக்க வேண்டும் என்றால் நாம் கச்சையை கட்ட வேண்டும். அது என்ன கச்சை? பேதுரு அப்போஸ்தலன் அங்கே 1ஆம் அதிகாரத்தில் 13ஆம் வசனத்தில் சொல்றார், அவருடைய நிருபத்திலே, நீங்கள் மனதின் அறையை கட்டிக்கொண்டு தெரிந்த புத்தியுள்ளவர்களாய் என்பது சத்தியம் என்னும் கச்சை. சத்தியம் என்னும் கச்சை தான் நம்முடைய வாழ்க்கையை உறுதிப்படுத்தக்கூடிய இடத்துல இருக்கிறது. என்ன போராட்டங்கள் வந்தாலும், என்ன சோதனைகள் வந்தாலும், என்ன வியாதிகள் வந்தாலும் நம்ம உறுதியாக நிற்கக்கூடிய இடத்திலே சத்தியம் என்னும் கச்சை நமக்கு அவசியமாக இருக்கிறது. தானியேலே, நீ இரவும் பகலும் ஆராதிக்கக்கூடிய ஒரு தேவன் உன்னை காக்க வல்லவராக இருந்தாரா? இதான் கேள்வி. பதில் என்ன பதில் சொல்றாரு? ராஜாவே, உமக்கு முன்பாகவும் தேவனுக்கு முன்பாகவும் நீதிகேடு செய்யவில்லை. கரெக்டா இந்த ஆன்சரு? கேள்வி என்ன? தப்புவிக்க வல்லவராக இருந்தாரா? பதில் என்ன? உமக்கு முன்பாகவும் தேவனுக்கு முன்பாகவும் நீதிகேடு செய்யவில்லை. அப்ப மனுஷனுக்கு முன்பாக ஒரு இடரலற்ற வாழ்க்கையும் தேவனுக்கு முன்பாக ஒரு பரிசுத்த ஜீவியமும் இருந்தால்தான் நம்முடைய ஜீவியத்தின் போராட்டத்திலே தேவ சமூகம் நம்மோடு இருக்கும். இதுதான் தானியேலுடைய பதிலாக இருக்கு. 3 பேரை தீயிலே போட்டாங்களே, அவனுடைய பேர் என்ன? எல்லாரும் சொல்றது பேரும் வச்சுக்கிட்டாங்க. அது பாபிலோன் தெய்வங்களுடைய பேர் இல்லையா? அவர்களுடைய பெயர் என்ன? அனனியா, அசரியா, மிஷாவே. இந்த பேரை நம்ம மறந்துடுறது இல்லையா? இவர்களுடைய பெயரும் இவர்களுடைய வாழ்வியலும் இவர்களுடைய சந்ததிகளும் பூமியிலே நிலை பெறக்கூடாது என்றுதான் அவர்களை பாபிலோனுக்கு கொண்டு போய் அவர்களை அன்னகர்களாக மாற்றி அவர்களுடைய பெயர்களையும் மாற்றினான் பாபிலோனின் ராஜா. நாம் அதையே பிடிச்சிட்டு இருக்கக்கூடாது. தேவ ஜனங்களுக்கான தேவ பெயர்கள் இருக்கிறது இல்லையா? அப்ப அந்த போராட்டங்களிலே அவர்கள் ஜெயிப்பதற்கு தேவ சமூகத்தையும் அவர்களோடு இருப்பதற்கு தேவனோடு உள்ள உறவை அவர்கள் உறுதிப்படுத்திக் கொண்டார்கள். தீயிலே போடப்பட்டார்கள். தீயை குறித்து அவர்கள் பயப்படவில்லை. ராஜாவே, நீர் அறிந்திருக்க வேண்டியது. ஏன்பா இதை தொழுகை செய்தீங்க? ராஜாவே, உமக்கு தெரியணும் எங்களை பத்தி. You should know about us. We never cease praising our God. இல்ல, நாங்கள் எங்கள் தேவனை துதிக்கிறதிலே ஓய்ந்து போகிறது இல்லை. அவரை தொழுது கொள்கிறதை நாங்கள் நிறுத்துகிறது இல்லை. நீர் அறிந்திருக்க வேண்டும். எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவர். ஆனால் பாபிலோனிலே இருக்கிறோம். எங்கள் தேவன் எங்கள் தப்பியாமல் போனாலும் அவர்தான் எங்கள் தேவன். தப்புவித்தால் தான் தேவனா? இன்றைய கிறிஸ்தவம் தப்புவிப்பார் என்ற பொய்யில் தான் ஜனத்தை கூட்டுகிறது இல்லையா? உன்னை தப்புவிப்பேன் என்று அவர் சொன்னாரா? நீ தப்புவித்துக் கொள்ளக்கூடிய வல்லமையை உனக்கு தருகிறேன் என்று சொல்லி இருக்கிறார். உலகத்தில் போராட்டம் இல்லை என்று கிறிஸ்து எங்கு சொன்னார்? உலகத்தில் உங்களுக்கு போராட்டம் உண்டு, திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். போராட்டம் இல்லை என்று சொன்னாரா? சுகபோகமாய் வாழ்கிறவன் உயிரோட செத்தவள். போராட்டம் இல்லாத வாழ்க்கை என்பது சரியான கிறிஸ்தவ வாழ்க்கையாக இருக்க முடியாது. இந்த உலகம் உங்களை பயக்கவில்லை என்றால் you are compromised with the world. If somebody is against doctrine and now he is compromised because you are compromised with the doctrine. We are not called to compromise with the world. Am I right? நாம் உலகத்தோடு ஒத்த வேஷம் தரிக்கும்படியாக அழைக்கப்படவில்லை. ரோமருக்கு எழுதின நிருபம் 12ஆம் அதிகாரம் 2-3 வசனங்களிலே, நீங்கள் உலகத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் என்னதென்று அறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். நம்முடைய மனம் புதுப்பிக்கப்பட வேண்டும். நம்முடைய மனது எப்படி புதுப்பிக்கப்படும்? நம்முடைய மனது எப்படி புதுப்பிக்கப்படும்?
அதுக்கு தான் இந்த முதலாவது கண்ணாடியை கொடுத்திருக்கிறேன். யாக்கோபு 1 அதிகாரத்தின் 20 வசனங்களுக்கு மேல் இருக்கக்கூடிய வசனமாகிய கண்ணாடியை நீங்கள் தினமும் பார்த்து உங்களை சரி செய்து கொள்ள வேண்டும். சுபாவ மனிதன் தன் கண்ணாடியிலே தன் முகத்தை பார்த்து பின்பு கடந்து போன உடனே அதை மறந்து போகிறான். நீங்கள் மறந்து போகாதபடிக்கு உங்களை தினமும் அதில் சரி செய்து கொள்ள வேண்டும். நீங்கள் வசனமாகிய கண்ணாடியிலே ஒவ்வொரு நாளும் உங்களை சரி செய்து கொள்ளக்கூடிய அனுபவம் உங்களுக்கு வருமானால் உங்களுடைய சோதனைகளை நீங்கள் ஜெயிக்கக்கூடிய இடத்திலும் உங்களுடைய ஜீவியத்தை நீங்கள் மாற்றக்கூடிய இடத்திலும் வருவீர்கள். அப்படி மாற்றப்பட்ட ஜீவியத்திலே தேவனை நீங்கள் அறிந்து கொள்ளவும், தேவனுடைய சமூகத்தை நீங்கள் உணர்ந்து கொள்ளவும், தேவனுடைய சமூகத்தை நீங்கள் சென்று சேரவும் தக்கதான ஆவியின் அனுக்கிரகம் கொடுக்கப்படுகிறது. அதான் 2வது கண்ணாடி. 2 கொரிந்தியர் 3 அதிகாரத்தின் 18 வசனத்திலே இப்பொழுது முகமுகமாய் காண்கிறோம் அவரை, இப்பொழுது கண்ணாடியிலே காண்கிறே போல காண்கிறோம், அவரை முகமுகமாக காணக்கூடிய இடத்துக்கு வருவோம். 2 கொரிந்தியர் 3 அதிகாரத்தின் 18 வசனத்தை வாசிங்க. நாம் எல்லோரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை இப்பொழுது நாம் எல்லோரும் திறந்த முகமாய் கண்ணாடியிலே காண்கிறோம். ஏனென்றால் இதுக்கு முந்தின பகுதியிலே பழைய ஏற்பாட்டு ஆரோனின் முறைமையின் ஊழியத்தை அவர் ஒப்பனையாக கொண்டு வருகிறார். அது எழுத்துக்குரிய ஊழியம். மெல்கிசதேக்கின் ஊழியம் என்பது ஆவிக்குரிய ஊழியம். அங்கே ஆரோனின் முறைமை என்பது ஆக்கினை தீர்ப்பை கொண்டு வந்தது. மெல்கிசதேக்கின் முறைமை என்பது நீதியை கொண்டு வருகிறது. ஆரோனின் முறைமை என்பது மகிமையை கொண்டு வந்தது. மெல்கிசதேக்கின் முறைமை என்பது சிறந்த மகிமையை கொண்டு வருகிறது. அங்கே மோசேயின் ஆகமங்கள் வாசிக்கப்படும் பொழுது இப்பொழுதும் அந்த முக்காடு அவர்கள் முகத்தின் மேலும் இருதயத்தின் மேலும் இருக்கிறது. ஆனால் கிறிஸ்துவை அவர்கள் அறியும் பொழுது இந்த முக்காடு எடுபட்டு போகிறது. நாம் எல்லோரும் கிறிஸ்துவின் மகிமையை நாம் அங்கு கண்ணாடியிலே காண்கிறது போல இப்பொழுது கண்டு கொண்டிருக்கிறோம். ஆவியின் பரிபூரணத்தினாலே அவரை முகமுகமாக காணக்கூடிய அனுபவத்துக்கு நாம் வருகிறோம். அதற்கு என்ன வேண்டும்? வேத வசனம். நம்முடைய ஆவியின் அந்த ஆவிக்குரிய வாழ்க்கையை நிறைவேறுதலுக்காக வேத வாக்கியங்கள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை நிறைவேறுதலுக்காக ஆவியின் அனுக்கிரகம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அங்கே எபிரேயர் நிருபம் 8 அதிகாரத்தின் 10 வசனத்திலே அவர் தம்முடைய வசனங்களை உங்களுடைய மனதில் வைத்து இருதயத்தில் எழுதுவார். அங்கே 10 அதிகாரத்தின் 16 வசனத்திலே உங்கள் இருதயத்தில் வைத்து மனதில் எழுதுவார். அங்க முன்னர் சொல்றாரு, அந்த ஊழியம் அது கற்களில் எழுதப்பட்டிருந்தது. இப்பொழுது இருக்கக்கூடிய பிரமாணங்கள் உங்கள் இருதயமாகிய சதையாகிய பலகையிலே எழுதப்பட்டிருக்கிறது. நீங்கள் கேட்டும் வாசித்தும் இருக்கக்கூடிய எங்களுடைய நிருபங்கள் நீங்கள் தானே என்று கொண்டு வருகிறார் 2 கொரிந்தியர் 3 அதிகாரத்தில். எப்படி இது வரும்? எப்படி இது உண்டாகும்? தேவனுடைய வசனத்தினாலும் தேவனுடைய ஆவியின் அனுக்கிரகத்தினாலும் கிறிஸ்துவை போல நம்முடைய ஜீவியம் மாற்றப்பட வேண்டும். கிறிஸ்துவோடு உள்ள வாழ்க்கை அங்கே நிறைவேறுதலை பெற வேண்டும் என்பதுதான் நம்முடைய ஜீவியத்தில் வரக்கூடிய போராட்டத்தின் காரியமாக இருக்கிறது. ஏன் போராட்டங்கள் வருகிறது என்பதை நாம் ஆராய்ச்சி செய்வோமானால் தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே செய்ய வேண்டிய மாற்றங்களுக்கு நாம் இடம் கொடுக்கக்கூடியவர்களாக, மாற்றங்களை நாம் ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக, போராட்டங்களை ஜெயிக்கக்கூடியவர்களாக மாறிவிடுவோம். போராட்டத்தையோ சோதனைகளையோ வியாதிகளையோ நாம் ஜெபத்தினால் விரட்டி விடுவோமானால் நாம் ஒரு நாளும் பொன்னாக திகழ முடியாது. பொன்னானது வெட்டி எடுக்கப்படும் போது அதில் மண்ணும் கசடும் இருக்கதான் செய்கிறது. அந்த பொன் அது அங்கே சோதிக்கப்படுகிறது, அந்த கசடுகள் நீக்கப்படுகிறது. நம்முடைய ஜீவியத்தில் வரக்கூடிய போராட்டங்களை தேவன் ஏன் அனுமதிக்கிறார்? நம்மை உருவாக்கும்படியாக. யோபுடைய வாழ்க்கையில என்ன பிரச்சனை இருக்குது? யோபுடைய வாழ்க்கையில பிரச்சனையே இல்லை, சகலமும் இருக்கிறது. தன் பிள்ளைகள் சந்தோஷமாக இருக்கிறார்கள். ஆனாலும் அவன் விடிய காலையிலே அங்கு சர்வாங்க தகன பலிகளை கொடுப்பதற்கு அவன் ஜாக்கிரதையுள்ளவனாக இருக்கிறான். தன் பிள்ளைகள் ஒருவேளை தேவனுக்கு எதிராக பாவம் செய்திருப்பார்களோ என்ற எண்ணம் அவனுக்கு ஓடிக்கொண்டிருக்கிறது. So he is considered as a spiritual man for himself, from his view. தன்னுடைய பார்வையிலிருந்து தன்னை அவன் ஆவிக்குரியவனாக நிறுத்த நினைக்கிறார். அதை செய்து கொண்டும் இருக்கிறார். அவன் பலிகள் அங்கே அங்கீகரிக்கப்படுகிறதாக தான் அது எடுத்துக்கொள்ளப்படுகிறது. ஆனால் என்ன நடக்கிறது? தேவன் அவனை சோதிக்கும்படியாக அங்கே அனுமதிக்கிறார். யோப சாத்தானா கண்டுபிடிச்சான் அப்படியா நினைக்கிறீங்க? யோப தேவன் தான் பிடித்து கொடுத்தார். ஐயா எங்க இருந்து வர கேட்கிறார் சாத்தான. உலகம் எங்கும் சுத்தி வருகிறேன். இவர் தான் சொல்றாரு, என் தாசனாக யோப பார்த்தியா அப்படின்னா இவரே பிடிச்சு கொடுக்கிறாரு அவனை. 2வது தடவை வரான்.
எங்கப்பா போயிட்டு வர? உலகமே சுத்தி உடைய சமூகத்துக்கு வந்திருக்க ஐயா, என் தாசனாகிய யோபின் மேல் கண் வைத்தாயா அப்படின்னா என்ன? வெய்யின்னு அர்த்தம். ஏனென்றால் யோபுடைய வாழ்க்கையிலே குறைபாடுகள் இருக்கிறது. என்ன குறைபாடு இருக்கிறது? அவன் தேவன் நிமித்தம் தீங்கை இன்னும் அனுபவிக்கவில்லை. லூக்கா சுவிசேஷத்துல இருக்கிற ஐஸ்வர்யவான் லாசருடைய விஷயத்தை நாம் அறிந்திருக்கிறோம். ஐஸ்வர்யனுடைய வாழ்க்கையிலே நீங்கள் என்ன பாவத்தை கண்டுபிடிக்க முடியும்? ஒரு பாவத்தையும் நீங்கள் கண்டுபிடிக்க இயலாது. ஒரே ஒண்ணுதான், நாள்தோறும் நன்றாக உடுத்தி புசித்து சம்பூர்ணமாய் வாழ்ந்தான். வேற ஒன்றும் செய்யல. தகப்பனாகி ஆபிரகாமை பார்த்து அவன் கேள்வி கேட்கிறான். அவர் ஒரே பதில் தான் சொன்னார், நீ பாவம் செய்தாய் என்று சொல்லவில்லை. நீ உன் வாழ்நாளிலே ஒரு பிரயாசம் படவில்லை, பாடுபடவில்லை, இப்பொழுது பாடுபடுகிறாய். இவன் பாடுபட்டான், இப்பொழுது தேற்றப்படுகிறான். கிறிஸ்துவின் நிமித்தம் வரும் பாடுகளிலே நாங்கள் மேன்மை பாராட்டுகிறோம். பவுல் சொல்றார், கிறிஸ்துவின் நிமித்தம் வரும் பாடுகளிலே மேன்மை பாராட்டுகிறோம். யோபுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனை என்ன? இப்ப யோபை தேவன் நீதிமானாக்கும்படியாக விரும்புகிறார். அவனுடைய வாழ்க்கையில் இருந்த குறைபாடு என்ன? 30-31 அதிகாரங்களுக்கு பின்பு இருக்கக்கூடிய அவனுடைய வாழ்க்கையை பார்த்தீர்கள் என்றால் 30ஆம் அதிகாரத்தில் சொல்றான், யார் இந்த வாலிபர் என்னை ஏளனமாக பேசுகிறார்கள்? இவருடைய அப்பன்களை, இவங்க அப்பாவை என் வீட்டு தோட்டத்து நாய் கூட வைக்க மாட்டேன். எழுத்தின்படியான மேன்மை அவனுக்குள் காணப்படுகிறது. அடுத்த அதிகாரத்தில் சொல்றாரு, கண்ணோடு உடன்படிக்கை பண்ணின நான் ஒரு கன்னிகையை நினைப்பதும் இல்லை. சுயநீதி, பரிசுத்த ஜீவியம், மெய்தான். அவனை குறித்து தேவனும் சாட்சி கொடுக்கிறார். இவ்வளவு நடந்து யோபு தன் உதடுகளால் பாவம் செய்யவில்லை என்ற சாட்சி இருக்கிறது. தன் மனைவியை கூட அவன் பைத்தியக்காரி என்று திட்டவில்லை. பைத்தியக்காரி பேசுகிறது போல பேசுகிறாயே என்றுதான் சொல்லுகிறாரே தவிர பைத்தியக்காரி என்று சொல்லவில்லை. தேவனை அவன் தூஷிக்கவில்லை. பாடுகளிலே அவன் முறுமுறுக்கவில்லை. போராட்டங்களிலே அவன் அங்க நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட்ஸை சொல்லல. தேவன் என்னை, அவனுடைய ஒரே ஒரு குறைபாடு என்னன்னா, சகலத்தையும் தேவன் தான் செய்கிறார் என்று நினைக்கிறான். தேவனால் அனுமதிக்கப்பட்டு பிசாசு தான் தன் வாழ்க்கையில் செய்கிறான் என்ற வெளிச்சம் மாத்திரம்தான் இல்லையே தவிர மற்ற எல்லா வெளிச்சங்களும் அவன் இருக்குது. என் நீதியை கெட்டியாக பிடித்திருக்கிறேன் என்று சொல்லுகிறான். இவ்வளவு பேசின யோபு கிட்ட தேவன் வந்து சொல்றாரு, உன் சிநேகிதர் யாரும் நிதானமா பேசல, நீதான் நிதானமாய் பேசினாய். ஆறுதல் சொல்ல வந்தாங்க சிநேகிதர். வந்ததுனால என்ன ஆச்சு? தன் ஜென்ம நாளை அவன் சபித்து விட்டான். இதான் நடந்தது. யோபு மேல அவங்க வந்து ஆறுதல் சொன்னாங்களோ இல்லையோ, மறைமுகமா குற்றம் சொன்னாங்க. நீர் உருப்படியா இருந்தா இதெல்லாம் ஏன் வருது? உன் வாழ்க்கையை நீர் நிதானித்து பாரும், கர்த்தரோட உள்ள உறவை நிதானித்து பாரும் தான் சொன்னாங்களே தவிர இவங்க யாரும் ஆறுதல் சொல்லவில்லை. தேவன் சொல்லுகிறார், நீ தாசனாகிய யோபை போல நீங்கள் நிதானமாய் பேசவில்லை. யோபு கிட்ட வந்து தேவன் பேசுறாரு, நீ துண்ட கட்டிய முன்ன நில்லு. நான் பூமியை சிருஷ்டிக்கும் போது அஸ்திவாரப்படுத்தும் நீ எங்க இருந்த? நான் கடலை வட்டணித்து அதற்கு எல்லையை குறிக்கும் போது நீ எங்க இருந்தாய்? நீ என் நீதியை அவமாக்குவாயோ? சரண்டர். என் கைகளை கட்டி என் வாயை பொத்துகிறேன், நான் நீசன் என்று அவன் தாழ்த்துகிறான். நாம் தேவனிடத்தில் நம்மை தாழ்த்தும் போது நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியம் உயர்த்தப்படும். தாழ்மையுள்ளவர்களுக்கு அவர் கிருபை அளிக்கக்கூடிய தேவனாக இருக்கிறார். இந்த யாக்கோபுடைய வாழ்க்கையிலே யாக்கோபு தன்னை தாழ்த்தினான். அந்த போராட்டத்திலே அவன் போராடினான். விடியும் பொழுது அங்க ஒரு கமிட்மெண்ட் வைக்கிறான். கமிட்மெண்ட். அதுக்கப்புறம் அங்க ஒரு கன்ஃபெஷன் பண்றான். யார்? நான் யாக்கோபு. இப்ப சொல்றாரு, நீ யாக்கோபு அல்ல, நீ இஸ்ரவேல் என்று தேவன் சொல்றார். அவனுடைய ஜீவியம், அவனுடைய பெயர் மாற்றப்படுகிறது. நாம் தேவனுடைய போராட்டங்கள், தேவனோடு நாம் நின்று போராட வேண்டும். நான் எப்பொழுதும் சொன்ன விஷயம் தான், மீண்டும் சொல்லுகிறேன். ஏசாவோடும் அவனுடைய ஆட்களோடும் போராட பலன் இல்லாதவனா தேவனோடு போராடி ஜெயம் பெற்றான். தேவனோடு தன்னை இணைத்துக் கொண்டு தன் சுயத்துக்கு விரோதமாக போராடி தன் ஆவிக்குரிய ஜீவியத்திலே மேன்மையான பங்கை பெற்றுக் கொண்டான். யாக்கோபு தன் வாசனையை எப்பொழுதும் காத்துக்கொள்ள சவதானம் உள்ளவனாக, ஜாக்கிரதை உள்ளவனாக அவன் காணப்படுகிறான் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். தேவன் அவனுக்கு அனுக்கிரகம் பண்ணினார். ஆனாலும் அவன் எல்லையில் தங்காதபடிக்கு எல்லைக்கு முன்பாக கூடாரம் போட்டதினாலே அவனுடைய குமாரத்திற்கு அங்கே ஒரு ஆபத்து வந்தது. அவனுடைய பிள்ளைகள் அங்கே கொலைபாதகராக போனார்கள். அவனுடைய வாசனை கெடுக்கப்படக்கூடிய இடத்திலே போனது. நாம் என்ன செய்யணும்? வாழ்க்கையில போராட்டங்கள் வரும்போது
நாம் போராட்டத்தில் தேவனோடு சேர்ந்து கொள்ள வேண்டும். தேவனோடு நிற்பதிலே நாம் உறுதியாக இருக்க வேண்டும். we should commit ourselves to God. we should surrender ourselves to God. we should commit our works, deeds to God. நம்முடைய கிரியைகளை தேவனுக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும். we should confess before God. தேவனுக்கு முன்பாக நாம் அறிக்கை செய்ய வேண்டும். பிலாத்துக்கு முன்பாக கிறிஸ்து நல்ல அறிக்கையை பண்ணினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எவ்வளவு சோதனையான பாடான அந்த சமயத்திலே பிலாத்துக்கு முன்பாக நல்ல அறிக்கை செய்தார். அதுக்கு பின்பாக we should cooperate with God. நாம் தேவனோடு ஒத்து உழைக்க வேண்டும். தேவ சித்தத்தின் பரிபூரணம் என்பது மனித பிரயாசத்தோடு தான் இருக்கிறது. தேவ சித்தத்தின் பரிபூரணம் என்பது மனித பிரயாசத்தோடு தேவன் விரும்புகிறார் இல்லையா? When he called Abraham, he promised him a son, and Abraham built an altar. ஆபிரகாமை அழைத்தார், வாக்குத்தத்தத்தின் உறுதி கொடுத்தார், அவன் ஒரு பலிபீடத்தை கட்டினான். அங்கே உறுதியாக்கப்படுகிறது, உனக்கு ஒரு சந்ததியை தருவேன். எலியேசர் அல்ல, இஸ்மவேல் அல்ல, அங்கே கேத்துராளின் பிள்ளைகள் அல்ல, உன் குமாரனாகிய ஈசாக்கு உனக்கு சந்ததியாயிருப்பான். உன் சந்ததிகள் 400 வருடம் அடிமைத்தன வீட்டுக்குள் போவார்கள், நான் அவர்களை விடுதலையாக்குவேன். இந்த வெளிச்சம் அவனுக்கு எங்க கிடைக்குது? He built an altar. அந்த ஒரு உடன்படிக்கையின் உறவில் தான் நம்முடைய வாழ்க்கையின் உறுதி கிடைக்கிறது. உடன்படிக்கையின் 2 பக்கத்திலும் கிறிஸ்து இருக்கிறார். பிண்டங்களை அவன் துண்டித்தான், அவனை தூக்கமும் நித்திரையும் அவனை வந்து சூழ்ந்தது. அந்த பிண்டங்களின் நடுவாக அக்கினி ஜுவாலை கடந்து போனது. அது என்ன? மேசியா, அடோனாய், கர்த்தர் கடந்து போகிறார். உடன்படிக்கையின் 2 பக்கத்திலும் அவரே நின்றதினாலே உடன்படிக்கை உடைக்கப்பட்ட போது மேசியா பலியாவார் என்ற உறுதி ஆபிரகாமுக்கு கொடுக்கப்பட்டது. ஒருவேளை அவன் அயர்ந்த நித்திரை அடையாதிருந்தால், அந்த உடன்படிக்கையின் அந்த பக்கத்தில் நின்றிருந்தால், உடன்படிக்கை உடைக்கப்பட்ட போது ஆபிரகாம் அடிக்கப்பட்டிருக்க வேண்டும். இந்த உடன்படிக்கையின் சட்டத்தை தேவன் அறிந்ததினாலே 2 பக்கத்திலும் தானே நின்று கிறிஸ்துவின் உடன்படிக்கையை அங்கே உறுதிப்படுத்தினார். அந்த சந்ததி கிறிஸ்துவே என்று அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுவதற்கு இதுதான் காரணமாக இருக்கிறது. அங்கே ஆபிரகாமின் குறைபாடுகளை நீக்கும்படியாக மேசியா இருந்தார். இங்கே யாக்கோபின் போராட்டத்தை நீக்கி அவனை ஆவிக்குரியவனாக மாற்றும்படியாக மேசியா இருக்கிறார். நம்முடைய ஜீவியத்தின் போராட்டத்திலே நம்முடைய உறவு கிறிஸ்துவோடு சரியாக இருக்குமானால் கிறிஸ்து நம்மோடு இருப்பார். You will not lack penny. அவருடைய சமூகத்தை நீங்கள் ஒரு நாளும் இழப்பது இல்லை. சாவ அடிச்சிடணும் முகத்தை. பெனியல், பெனே என்றால் முகம், ஏல் என்றால் தேவன். தேவனுடைய முகம் நம்முடைய வாழ்க்கையை விட்டு நீங்க கூடாது என்றால் we should surrender fully. We should cooperate God. We should confess. We should commit. நாம் தேவனுக்கு ஒப்பு கொடுத்து, தேவனுக்கு முன்பாக அறிக்கை செய்து, தேவனுக்கு ஒத்துழைக்கக்கூடிய இடத்திலே நம்முடைய ஜீவியத்தை மாற்றுவோம். இந்த வருடத்தின் கடைசி உங்களுக்கு அப்படி இருக்குமானால், நீங்கள் கிறிஸ்துவாகிய செடியிலே நிலைத்திருப்பீர்களானால் மிகுந்த கனி கொடுப்பீர்கள். நான் திராட்சை செடி, நீங்கள் என் கொடிகள், என்னை நிலைத்திருப்பீர்களானால் என்று சொல்கிறார். அதில் கிளை நறுக்குகிறார், களை வெட்டுகிறார், அப்பொழுதுதான் அது மிகுந்த கனி கொடுக்கும். இது புதிய வருடத்துக்கு நேராக நாம் போகிறோம். நம்முடைய வாழ்க்கையின் எல்லா பகுதிகளிலும் தேவ சமூகத்தை காத்துக்கொள்ள வேண்டும். நாம் அவரிலே நிலைத்திருக்க வேண்டும், அவரில் அன்பு கூற வேண்டும், அவரில் விசுவாசத்தில் அசையாது இருக்க வேண்டும். அவரில் அசைவுறாது இருப்பது என்பது என்ன? அவரில் அன்பு கூறுவது என்ன என்றால், ஒருவன் என்னிலும் என் வார்த்தையிலும் நிலைத்திருக்க வேண்டும். என்னில் அன்பு கூறுகிறவன் என் வார்த்தையின்படி நடக்கக்கூடியவனாக இருக்கிறான். இந்த வருடத்தின் கடைசி வாரத்திலே இந்த வசனத்தின் அந்த உள் கருத்துக்களை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த நாளிலே நாம் இந்த வசனங்களுக்கு முற்றிலுமாக ஒப்பு கொடுப்போம். கிறிஸ்துவில் நிலைத்திருப்போம். போராட்டங்களிலே அவரோடு சேர்ந்து நாம் நிலை நிற்போம். அவரோடு நாம் ஒப்பந்தங்களிலே, அவரோடு செய்த உடன்படிக்கைகளிலே நிலை நிற்கும்படியான கிருபையை அவர் நமக்கு அருளுவார். நம்முடைய குறைபாடுகளை கிறிஸ்துவின் இடத்தில் அறிக்கையிடுவோம். உங்களுடைய குறைவுகளை நீங்கள் கிறிஸ்துவின் இடத்தில் அடுக்கி சமாதானத்தின் கர்த்தரிடத்தில் அறிக்கை செய்ய வேண்டும். பிலிப்பியர் 4 அதிகாரம் 7-8 வசனங்கள் நினைக்கிறேன். நீங்கள் உங்கள் பிரச்சனைகளை, உங்களுடைய போராட்டங்களை, உங்களுடைய குறைபாடுகளை சமாதானத்தின் கர்த்தரிடத்தில் நீங்கள் அறிக்கையிடும் போது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் மனதையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காக்கக்கூடிய இடத்திலே இருக்கிறது. அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் வருகிறது மாத்திரமல்ல, நம்முடைய சிந்தனைகள் மாறிவிடும். எதை நாம் சிந்திப்போம்? உண்மை உள்ளவைகளோ, ஒழுக்கம் உள்ளவைகளோ, நீதி உள்ளவைகளோ, கற்புள்ளவைகளோ, அன்புள்ளவைகளோ, நற்கீர்த்தி உள்ளவைகளோ, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ, இவைகளையே சிந்தித்துக் கொண்டு இருக்கக்கூடிய கிரியையாக இருக்கு. அது புது துவக்கம். 8
There are 8 things which is new to our mind. நம்முடைய சிந்தைக்கு புதிதான 3, நம்முடைய சிந்தைக்கு ஆவிக்குரிய 8 சிந்தனைகள் வருகிறது. அவைகளையே சிந்திக்கக்கூடிய ஒரு புதிய துவக்கம் நம்முடைய மனதிலும் இருதயத்திலும் வரும். நம்முடைய மனதிலே அவருடைய வசனத்தை வைத்து நம்முடைய இருதயத்திலே அவர் அன்பாகிய பரிசுத்தாவின் நிறைவினால் அதை எழுதி இருக்கிறார். நம்முடைய அன்பாகிய பரிசுத்தாவின் நிறைவை நம்முடைய இருதயத்திலே வைத்து நம்முடைய மனதிலே அவருடைய வசனத்தை திரும்பவும் எழுதுகிறார். அதிலே நிலைத்திருக்கும்படியாக நாம் அழைத்திருக்கிறோம். என்ன போராட்டங்கள் வந்தாலும், என்ன பாடுகள் வந்தாலும், என்ன சோதனைகள் வந்தாலும் அவருடைய வசனத்தினால் அதை ஆராய்ந்து அவருடைய ஆவியினாலே மேற்கொள்ளக்கூடிய பலன் நமக்கு வருகிறது. கிறிஸ்து இயேசுவை உயிரோடு எழுப்பின ஆவி நமக்குள் வாசமாய் இருக்குமானால் நம்முடைய சாவுக்கினமான இந்த சரீரங்களை உயிர்ப்பிக்கிறது. நம்முடைய தோல்விக்குரிய இந்த வாழ்க்கையை புதுப்பிக்கிறது. ஜெயம் தரக்கூடியதாக இருக்கிறது. இந்த காலை வேளையிலே இந்த வசனங்களுக்கு முற்றிலுமாக நாம் ஒப்பு கொடுப்போம்.